சாரோன் பெந்தேகோஸ்தே சபை நடத்தும் வெளிப்படுத்தின விசேஷம் வேத பாட வகுப்புகள். ஜூலை மாசம் நம்ம பைபிள் ஸ்டடி ஆரம்பிக்க போறோம். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? இந்த தடவை நம்ம ஸ்டடிய ரெவலேஷன்ல ஆரம்பிக்க போறோம். வரும் ஜூலை 8ஆம் தேதி முதல் வாரம் தோறும் புதன்கிழமைகளில் மாலை 6:30 மணி முதல் 8 மணி வரை இக்கூட்டம் நடைபெறும். நமது போதகர் ரெவரண்ட் டாக்டர் ஜே ஜேசுதாஸ் அவர்கள் தேவ செய்தி அளிப்பார்கள். உன்னதங்களிலே அவர் என்ன செய்யறாரா? உட்கார வைத்து. இப்ப நீ பூமியில இருக்கிற பாவத்திலிருந்து உன்னை ஆண்டவர் மீட்டெடுத்து அவருடைய நிலையில உன்னை நீதிமானா பாக்குறார். இததான் வெளிப்படுத்தின விசேஷத்துல இந்த சபையை குறிச்சு அங்க ஒரு சைன், ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்த அந்த ஸ்திரீ அப்படின்றது யாருன்னா சர்ச். சூரியன் யாருன்னா நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்து. அந்த தலையின் சிரசுல என்ன பாருக்குது? 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடமும் இருந்தன. 12 அப்படின்றது 12 அப்போஸ்தலர்கள். உபதேசத்தை அவங்க கையில தான் கொடுத்து. அப்ப சபை தலையில ஆண்டவர் உபதேசத்தின் மூலமாய் ஒரு கிரீடத்தை வைக்கிறார். இந்த ஸ்திரீ இப்ப கர்ப்பம் அடைகிறாள். அது போல நம்ம எல்லாரும் பாரம் சுமந்து தவிக்கிறோம். என்ன பாரம் சுமந்து தவிக்கிறோம்? இயேசுவே நீர் எப்பொழுது வருவீர், நான் எப்பொழுது எடுத்துக்கொள்ளப்படுவேன். அதே உன்னதத்துல உன்னை கீழே தள்ளுறதுக்காக அங்க ஒரு வலுசற்பம் வானத்திலே காணப்படுது. அது ஊரு சிந்திக்குது, உன்னை எப்படியாச்சும் கீழே விழ தள்ளுறதுக்கு பிள்ளை பிறக்குது. இந்த பிள்ளை பிறக்கிறது தான் இயேசுவின் வருகை. அர்மெகதோன் யுத்தம் என்றால் என்ன? அது எப்படி நடக்கும்? அந்தி கிறிஸ்துவை பற்றி கொண்டதான தலைவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அவர்கள் எல்லாரும், ஏன்னா கொஞ்ச நாளைக்கு யூதர்கள் அவன் தான் மேசியான்னு நம்புவாங்க முதல் 3 வருஷம். 2வது 3 வருஷத்துல தான் அவன் மேசியா இல்லைன்றத அவங்க கண்டுபிடிக்கும் போது யூதர்கள் எல்லாரும் இப்படி யெகோவா தேவனை நோக்கி கூப்பிடுவார்கள். ஆண்டவரே, நாங்க ஏமாந்துட்டோம். நாங்க போய் இந்த அந்தி கிறிஸ்து என்ன பண்றோம்? வேர்ல்டுல உள்ள எல்லா லீடர்ஸையும் தன் பக்கத்துல வச்சுட்டு வேர்ல்ட்லி பவர்ஸ் will all get organized. உலகத்தில் உள்ள எல்லா வல்லமைகளும் அவங்க ஒன்னா சேர்ந்து ஒரு பக்கம் யுத்தத்தில் நிற்பாங்க. இஸ்ரவேலோடு கூட சேர்ந்து யுத்தம் பண்ணுவதற்காக பரலோகத்திலிருந்து கிறிஸ்து மணவாட்டியோடு கூட பூமியிலே இறங்கி வரும். சபை மக்கள் யாவரும் தவறாமல் வந்து கலந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு அறிமுகமான யாவரையும் அழைத்து வாருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.